நாள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy today? ஸோ தேவன் கண்டிப்பாக உங்களோட பேசுவான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தேவன் மிகவும் நல்லவர். ஸோ தேவன் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் அவர் வழி நடத்துகிற தேவன். ஸோ காட் இஸ் குட். ஸோ இந்த நாளில் அந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாய் ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு 2 பேருக்கிட்டையாச்சும் வந்து பார்த்து சிரித்து ஸோ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். கை கொடுக்க முடியாது. ஸோ கை கொடுத்தா கோவிட்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் நல்லவர் சென்று இந்த நாளில் ஆசீர்வதித்து நம்ம இந்த வாழ்த்தி வரவேற்போம். இந்த நாளுடைய வசனத்துக்காய் நம்ம முதலாக எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எழுந்து நின்று இந்த வசனத்தை வாசிப்போம். Okay, let us turn to the scripture reading. 1 Samuel 16, chapter 16 verses 7 onwards. 7வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். முதலாவது ஆங்கிலத்தில் நான் வந்து வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து நீங்கள் வாசிக்கலாம். But the Lord said to Samuel, do not consider his appearance or his height, for I have rejected him. The Lord does not look at the things people look at. People look at the outward appearance, but the Lord looks at the heart. தமிழில் வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் உன்னோட சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோடு இருதயத்தை பார்ப்பான். இந்த வேலையில் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, அப்பா இந்த வேலைக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா அவங்க சமூகத்தில் வருகிறோம். அப்பா இந்த வசனத்தை அப்பா நாங்கள் தியானித்திருக்க தொடர்ந்து அப்பா இந்த வசனத்தின் மூலிமா அப்பா எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவமுடைய வல்ல கிருபை அப்பா எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்கிறவங்க மாத்திரமில்லை அப்பா சத்தியத்தின்படி அப்பா கீழ்படுகிற ஜனங்களாக நீர் இந்த நாளில் அப்பா உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். ஆன்லைனில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளுங்க. இதனால இந்த வசனத்தை வந்து நாம் பார்த்தோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனம் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வசனம். ஸோ அந்த வசனத்தில் என்ன வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, இது குறித்து தான் வந்து போன வாரம் வந்து நம்ம பார்த்தோம். போன வாரத்துடைய செய்திகள் ஐக்கியத்தை குறித்து வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ அநேக காரியங்களை வந்து கற்றுக்கொண்டு இருக்கோம். ஸோ இந்த காரியத்தை குறித்து போன வாரத்திலே வந்து போதகர் அவர் வந்து போதித்தார். என்ன வந்து போதித்தார்னா தாவீதை குறித்து. இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வந்து தாவீது அவர் ராஜாவாய் தேவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாய் இருக்கிற காரியத்தை குறித்து தான் வந்து இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த போன வாரத்தில் வந்து போதகர் சொன்னார். ஸோ ஒவ்வொரு அண்ணன்களையும் வந்து முன்பாய் நிற்க வச்சுட்டு அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு ஆளையும் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. தேவன் வந்து என்ன சொல்றாங்க, இவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளையும் வந்து புறக்கணிச்சுட்டு கடைசியா வந்து சாமுவேல் கிட்ட வந்து தேவன் வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, வேற ஒன்னொருத்த வந்து இருக்காங்க. அப்பதான் வந்து அவர் கேட்கிறாரு, ஸோ உங்க வீட்டுல இருந்து வேற யாராச்சும் இருக்காங்களா, அப்பதான் வந்து அவங்க அப்பாவுக்கே வந்து ஞாபகம் வருது, அப்படிப்பட்ட ஒரு மகன் இருக்காங்க. ஸோ ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனாய் ஸோ தாவீது அந்த நாளில் இருந்தார். ஆனால் இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஸோ தேவன் வந்து சாமுவேல் இடத்துல என்ன வந்து சொல்லுகிறாருன்னா, கடைசி காரியத்தை மாத்திரம் வந்து நான் சொல்கிறேன். இங்கிலீஷில் வந்து people look at the outward appearance but the Lord looks at the heart. ஸோ மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று இந்த வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எத்தனை பேர் வந்து நம்புவோன்னு எனக்கு தெரியல. ஸோ காரணம் நம்மளோட உலகம் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ உலகம் வந்து எப்போதும் வந்து வெளியரங்கமான காரியத்தை தான் வந்து பார்க்கும். நம்ம என்னத்தை செஞ்சோம், என்ன பேசணும், என்ன காரியத்தை வந்து நம்ம மற்றவர்களுக்கு செய்தோம், அதை குறித்து தான் வந்து இந்த உலகம் நம்ம அது வந்து அதுதான் வந்து நிர்ணயிக்கிறது. ஸோ the worldly people looking at the outward appearance, what we have done, our actions, then they will approve us. ஓகே. ஆனால் தேவன் இந்த வசனத்தில் வந்து சொன்ன பிரகாரம் என்ன வந்து இந்த வசனம் வந்து சொல்லியிருக்குன்னா,
மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறான், வெளியரங்கமான காரியத்தை பார்க்கிறான். ஆனா தேவன் உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்துல இருக்கிற காரியத்தை பார்க்கிறார். இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, தேவன் வந்து நம்ம செய்கிற செயல்களை வந்து அவர் பார்க்கறது இல்லை. எப்போதும் வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம ஒருத்தவங்க நேசிச்சோன்னா நம்ம வந்து காரியங்களை செய்வோன்னு. ஆனா அந்த காரியங்களை செய்யறதுக்கு முன்பாக 2 விதமா வந்து செய்ய முடியும். ஒண்ணு வந்து சந்தோஷமா செய்ய முடியும், இன்னும் ஒண்ணு வந்து எரிச்சலோடு, ஒரு சந்தோஷம் இல்லாம, மனசுல வந்து ஒரு திருப்தி இல்லாம வந்து செய்யறது. அதனாலதான் வந்து தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா பார்க்கறாருன்னா, நம்மளுடைய செயல்களை பார்க்கறதுக்கு முன்பாக, before God see our action, God is looking at the motive of our heart. இதுதான் வந்து இந்த வசனம் வந்து சொல்லுகிறது. இது வந்து அந்த தாவீது ராஜாவை குறித்து, எப்படியா தேவன் தாவீது ராஜாவை தேர்ந்தெடுத்தாரோ அந்த காரியத்துல தான் வந்து இந்த வசனம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். எப்படியா வந்து தாவீது ராஜா ஒரு புறக்கணிக்கப்பட்டாரோ, ஆனா தேவன் அவரை தேர்ந்தெடுத்தாரோ. காரணம் ஏன் வந்து தேவன் வந்து தாவீது ராஜாவை தேர்ந்தெடுத்தாருன்னா, காரணம் அவரோட இருதயம் வந்து சரியா இருந்துச்சு. So God looks at you in the inside. So தேவன் வந்து உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற காரியத்தை அவர் வந்து பார்க்கிறார். வெளியே நம்ம காட்டுகிற காரியங்கள் அது வந்து தேவனுக்கு முக்கியம் இல்லை. என்னென்ன காரியத்தை நம்ம வெளியே காமிக்கிறோமோ, வாட் எவர் we are showing outside is not important, not matter to God at all, because God is looking at inside. இதுதான் வந்து வசனம் சொல்லுகிறது. ஆனா நம்ம வந்து வேதத்துல வந்து பார்க்கும்போது பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இருக்கு. ஸோ பழைய ஏற்பாடுடைய சத்தியம் வந்து நம்ம பார்க்குறப்ப அங்கே இருக்கிற கட்டளைகள், அங்கே இருக்கிற செயல்முறைகள், ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா வெளியரங்கமான காரியங்கள். ஸோ அவங்க வந்து பலியிட்டாங்க, ஸோ ஆஸ்திகளை வந்து சேர்த்தாங்க, ஸோ எப்படியாய் வந்து நிலத்தை வந்து வாங்குறது, எப்படியாய் ஒரு ஆஸ்தி வந்து வாங்குறது, எப்படியாய் வந்து பலிப்பீடத்தில் பலியை செலுத்துறது, ஸோ இதெல்லாம் வந்து வெளியரங்கமான ஒரு காரியங்கள். ஸோ அதுதான் வந்து பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல மத்தியிலேயும் பார்க்கிறப்ப, மத்திய 5வது அதிகாரத்திலேயும் பார்க்கிறப்ப, இயேசு கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கத்திலேயே அவர் அநேக காரியங்கள், உள்ளான காரியங்களை குறித்து அவர் வந்து பார்க்கிறார். இதுல வந்து என்ன தெரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா, பழைய ஏற்பாடு நம்ம வெளியரங்கமான செயல்களை குறித்து அது வந்து சொல்லுகிறது. ஆனா முக்கியமானது வந்து இயேசு கிறிஸ்துவோட போதனை புதிய ஏற்பாடுல இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இருதயத்தின் காரியங்கள். ஒரு செயல்ல வந்து நம்ம காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக நம்மளுடைய இருதயம் சரியா இருக்கா, அதுதான் வந்து தேவன் இந்த நாள்ல அவரை சோதித்து பார்க்கிற வண்ணமா இருக்கிறார். When people say that they are Christian, they often focus on the outward religion than the inward. எப்போ வந்து ஜனங்க ஒரு கிறிஸ்தவர், ஸோ நான் வந்து இயேசு வந்து பின்பற்றிருக்கிறேன்னு வந்து சொல்றப்ப எப்போதும் அவங்க வெளியரங்கமான காரியத்தை குறித்து தான் வந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதான் வந்து வசனம் வந்து என்ன சொல்லுகிறதுன்னா, பரிசேயர்களை போல வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ பரிசேயர்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வெளியரங்கமான காரியங்களே அவங்க போதித்தாங்க. சதுசேயர்களும் வந்து அப்படிதான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வாரத்துல இத்தனை நாட்கள் நான் உபவாசம் எடுக்கிறேன், ஸோ ஒரு நாள்ல இத்தனை வாட்டி நான் ஜெபம் செய்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல காரியங்கள் தான். ஆனா நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு, அதுதான் வந்து தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். மத்திய 5வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இது வந்து இயேசு கிறிஸ்து உள்ளான காரியங்களை குறித்து அவர் வந்து என்ன சொல்லுகிறார், இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆங்கிலத்தில் நான் முதலாவது வாசிக்கிறேன். மத்திய 5வது அதிகாரம் 20வது வசனம். Matthew chapter 5 verses 20. For I tell you that unless your righteousness surpasses that of the Pharisees and the teachers of the law, you will certainly not enter to the kingdom of heaven. தமிழ்ல வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் என்கிற அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இது யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து எங்க சொல்றாரு? மலை பிரசங்கத்துல. ஸோ மலை பிரசங்கம் வந்து எப்போதும் நம்ம வந்து கேட்குற இது வந்து என்னன்னா பரமண்டல ஜெபம் தான். மற்ற காரியத்தெல்லாம் வந்து விட்டுருவோம், கோட்டை விட்டுருவோம். ஆனால் பரமண்டல ஜெபம் வண்டி தான் வந்து நம்மளுக்கு எப்போதும் நம்ம பார்க்கிற ஒரு காரியம். ஆனா இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, நம்மளோட
தேவனோட நீதி யாரை காட்டிலும் கூட இருக்கணுமா? பரிசேயர்களையும் சதுசேயர்களை காட்டிலும். அப்படின்னா வந்து என்ன? பரிசேயர்களுடைய நீதினா என்ன? அதை காட்டிலும் நம்ம கூட வந்து இருக்கணும்னா வந்து அது என்னன்னு தெரியணும். ஆமாவா இல்லையா? So before we know what is the righteousness, before we know how to surpass the righteousness of the Pharisees, we need to know what is righteousness of Pharisees at first. ஆமாவா இல்லையா? So பரிசேயர்களுடைய நீதினா என்ன? அது தெரிஞ்சாதானே அதை காட்டில வந்து நம்ம கூட இருக்க முடியும். பரிசேயர்களோட நீதினா என்ன? அவங்களோட யூகிப்புக்கு. So for your opinion, what is righteousness of Pharisees? அது பதில் இருக்கா? ஓகே. ஸோ எப்போதும் வந்து இந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் அவங்க வந்து எப்படியா வந்து அவங்க வெளியே காட்டி கொண்டாங்கன்னா, ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நான் 3 வேளை ஜெபிக்கிறேன். ஓகே. ஒரு வாரத்தில் 2 வாட்டி வந்து நான் உபவாசம் எடுக்கிறேன். ஸோ நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசம் பாகம் கொடுக்குறேன், முதல்ல கொடுத்தோம். ஸோ அது வந்து வெளியரங்கமான காரியங்க. அவங்களோட நீதி வந்து எப்போதும் என்னன்னா, ஸோ ஜனங்கள் அவங்க செய்கிற வேலையில ஜனங்கள் வந்து அதை அங்கீகரிக்கணும். ஸோ ஜனங்கள் வந்து பார்த்து அவங்கள்ட்ட கீழ்ப்படிக்கணும். ஸோ அப்படியா இருக்கிறது தான் வந்து பரிசேயர்களுடைய சதுசேயர்களுடைய ஒரு நீதியா இருக்கிறது. எல்லாமே வந்து வெளியரங்கமான காரியங்க. எவ்ரிதிங் வாஸ் எக்ஸ்டர்னல். ஸோ அவங்க செய்கிற காரியங்கள். அதனால தான் நீங்க இயேசு கிறிஸ்துவோட முக்காவாசி போதனையில வந்து நம்ம பார்க்குறப்ப அவங்க வந்து அவங்கள தான் வந்து சுட்டி காட்டி கொண்டிருப்பார். ஸோ அவங்கள தான் வந்து அவங்கள காட்டிலும் நம்ம நல்லா இருக்கணும். ஸோ விபச்சார சந்ததியேன்னு சொல்லிட்டு இதனால வந்து நம்ம புதிய ஏற்பாடுல வந்து நம்ம பார்க்கலாம். பவுலும் அதுதான் சொல்றாரு, பேதுருவும் அதுதான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து முக்கியமா வந்து அந்த காரியத்தை தான் சொன்னாங்க. காரணம் சதுசேயர்களும் பரிசேயர்களும் அவங்க செய்கிற காரியங்கள் வெளியரங்கமான காரியங்களா இருந்துச்சு. So Jesus said our righteousness must be more than the Pharisees. அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், மத்திய 5வது அதிகாரம் 20வது வசனத்துல என்ன வந்து போடப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய நீதி பரிசேயர்களை காட்டிலும் வந்து நம்ம கூட இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் அநேக போதனை வந்து எப்படி வந்து கொடுப்பாங்கன்னா, ஸோ அவங்களோட நீதியை காட்டிலும் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு இயேசு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ சில சில போதகர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ அவங்கள காட்டில கூட இருக்கணும்னா பரிசேயர்கள் வந்து 3 வேளை ஜெபிச்சாங்கன்னா நம்ம 6 வேளை ஜெபிக்கணும். அவங்க 2 வாட்டி வந்து உபவாசம் எடுத்தாங்கன்னா நான் 4 வாட்டி உபவாசம் எடுக்கணும். ஸோ நான் வந்து டபுளா செய்யணும். அது வந்து சரியா? அது அது அதுதான் அந்த இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரா? கொஞ்சம் பேர் சொன்னேன். அது குறித்து சொல்றாரா இல்லைன்னா வேற காரியத்தை குறித்து சொல்றாரா? கண்டிப்பா வந்து அவர் அதை குறித்து வந்து அவர் சொல்லல. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன காரியத்தை சொல்றாருன்னா, நம்மளோட நம்பர்ஸ் எவ்வளவு வாட்டி செய்யறோம், எவ்வளவு வாட்டி இந்த காரியங்களை செய்யறோம். ஸோ காட் இஸ் நாட், ஜீசஸ் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த நம்பர்ஸ் ஹியர், த குவான்டிட்டி. காட் இஸ் டெல்லிங் அபவுட் த குவாலிட்டி. ஸோ நம்மளுடைய நம்ம தேவனுக்கு கொடுக்குற காரியத்துல நம்மளோட தரம் வந்து எப்படி இருக்கு, நம்ம சரியா கொடுக்குறோமா? நம்ம ஒரு வாட்டி ஜெபித்தா கூட ஆனா நம்ம சரியா ஜெபிக்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற விதமா ஜெபிக்கிறோமா? இல்லாட்டினா நம்ம எல்லாம் வந்து சதுசேயர்கள் பரிசேயர்கள் போல ஜெபிக்கிறோமா? அதுதான் வந்து தேவன் அந்த இடத்துல பார்க்கிறார். இஸ் மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ஒரு காரியத்தை செய்தா கூட தேவனுக்காய் அது நம்ம சரியா செய்யற வேலையில தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்போதும் வந்து நம்ம பார்க்கிற பழைய ஏற்பாடுல பார்க்கிற காரியம். ஆபேலுடைய காணிக்கையும் காயினோட காணிக்கையும் வந்து இது குறித்து தான் வந்து தேவன் அவர் அந்த இடத்துல பார்த்தார். ஸோ யாரோட எண்ணிக்கை குறித்து அவர் பார்க்கவில்லை, எப்படியா வந்து அவங்க கொண்டு வந்தாங்க, எந்த தரத்துல கொண்டு வந்தாங்க, அதன் பிரகாரம் தான் வந்து காரியங்கள் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அதே போல இந்த நாள்ல நம்மளும் அதே வண்ணமா தான் இருக்கோம். எப்படியா இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, ஸோ நம்மளோட நீதி வந்து பரிசேயர்களை காட்டிலும் கூட இருக்க வேண்டும். If Pharisees' righteousness in the quantity, your righteousness must be in quality. இந்த பரிசேயர்களோட நீதி எண்ணிக்கையில இருந்துச்சுன்னா நம்மளோட நீதி வந்து எப்படியா இருக்கணும்னா நம்மளோட தரத்துல வந்து இருக்கணும். ஸோ தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கொடுக்குறோம். ஒரு சிறு காரியமா இருந்தா கூட நம்ம எப்படியா வந்து நம்ம தயார் பண்றோம், எப்படியா வந்து நம்ம தயாரான நிலையில தேவனுடைய இடத்துல சமூகத்துல வரோம், எப்படியா தேவனை தேடி வரோம், எப்படியா நம்ம ஜெபிக்கிறோம், எப்படியா உபவாசம் எடுக்கிறோம், எப்படியா காரியங்களை செய்யறோம். இதுதான் வந்து தேவன் இந்த நாள்ல நம்ம தேவன் பார்க்கிறார். Unless we have the quality in our righteousness toward God, we are definitely not entering the kingdom of God. So தேவன் எதிர்பார்க்கிற தரத்துல நம்ம வந்து இல்லைன்னா கட்டாயம்
தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம நுழைய முடியாது. ஒத்துக்கிறீங்களா? இதனால நம்மளோட தரத்தை வந்து தேவன் நம்ம ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார். செக் அவர் செல்ஃப் டுடே. இதனால நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். If our righteousness today is outward, we pray, we come to church, we give offering, we do ministry, but our inner life is dirty, we are definitely not entering the kingdom of God. Okay? இதனால நம்ம ஆலயத்துக்கு வரலாம், நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம ஊழியம் செய்யலாம், நம்ம தவறாம நம்ம சபைக்கு வரலாம், நம்ம எல்லா காரியங்களும் வந்து நம்ம செய்து நம்மள உள்ளான வாழ்க்கை வேறு மாறா இருந்துச்சுன்னா, அசுத்தமா இருந்துச்சுன்னா, கட்டாயம் வந்து வசனத்தின் பிரகாரம் நம்ம பரலோக ராஜ்யத்துல நுழைய முடியாது. காரணம் நம்ம வந்து என்ன வந்து யோசிச்சு கொண்டிருக்கோம்னா, நம்ம பரிசேயர்களை போல நம்ம வெளியரங்கமான காரியங்கள், நம்ம செய்கிற காரியங்கள், அதான் வந்து வசனத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் நான் உங்க நாமத்தினாலே நான் இந்த காரியத்தை செய்தேன், உங்க நாமத்தினால இந்த ஊழியத்தை செய்தேன், இப்படியா செய்தேன்னு தேவன் என்ன சொல்லுவாரா நம்மளை பார்த்து பரலோகத்துல? நானும் நீ அறிய. இதுதான் நம்மள வெளியரங்கமான காரியம். நம்ம 1000 பேருக்கு வந்து நம்ம போஜனம் கொடுத்துருக்கலாம், 1000 பேருக்கு நான் ஊழியம் செய்திருக்கலாம். ஆனா நம்மளோட உள்ளான வாழ்க்கை சரியா இல்லைன்னா, அசுத்தமா இருந்துச்சுன்னா, தேவனுடைய கண்களுக்கு அருவருப்பா இருந்துச்சுன்னா, நம்ம கட்டாயம் வந்து தேவன் நம்மளே புறக்கணிப்பார், நம்ம பரலோக ராஜ்யத்துல நம்ம நுழைய முடியாது. இதுதான் வந்து பரிசேயர்களோட நீதி. பரிசேயர்கள் சதுசேயர்களோட நீதி இப்படியே தான் இருந்துச்சு. வெளியரங்கமான காரியத்தை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஸ்டாப் டிசீவிங் அவர் செல்ஃப். இந்த நாளில் ஒரு அந்த வஞ்சனைக்குள்ளார வந்து நம்ம போயிடக்கூடாது. ஸோ நான் என்ன செய்தாலும் பரவாயில்ல. இப்போதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, தேவன் அன்பானவர், ஸோ தேவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவாரு. நான் என்ன வேணுமா செஞ்சுட்டு நான் தேவனோட சமூகத்துக்கு போறப்ப, ஸோ தேவன் வந்து பரிசுத்த பந்தியில நான் மன்னிப்பு கேட்டேன்னா தேவன் மன்னிச்சிருவாரு. ஸோ இதனால நம்மளையும் வந்து வஞ்சித்துக்க கூடாது, நம்மளையும் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. என்னதான் செஞ்சாலும் நான் பரலோகத்துக்கு போவேன். ஸோ தேவனோட தளத்துல இருக்கும்போது தான் வசனத்தின் பிரகாரம் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம சேர முடியும். ஸோ ஸ்டாப் deceiving ourselves today. So only when we are in the quality that God is expecting, unless we have the quality, we cannot enter the kingdom of God. So that is very loud and clear in this verse. Okay? So இது எப்போதும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, இது வந்து பிசாசு. ஸோ பிசாசு தான் வந்து என்னை வஞ்சிக்கிறான், ஸோ பிசாசு தான் இந்த காரியத்தை செய்ய சொல்றான், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது பிசாசோடைய பிரச்சனை இல்லை. பிசாசு ஏற்கனவே வந்து நரகத்துல இருக்கான். பிசாசு வந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறது இல்லை. ஸோ நம்ம தான் வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய தரத்துல வந்து பரலோகத்துக்கு போகிறோம். ஸோ அதனால இது வந்து பிசாசோட பிரச்சனை இல்லை, இது வந்து நம்மளோட பிரச்சனை. ஸோ நம்ம தான் வந்து இந்த நாளில் நம்ம சரிப்படுத்த வேண்டும். என்னென்ன காரியத்தை தேவன் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறாரோ, ஸோ தேவன் எதிர்பார்க்குற தரம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொண்டு அந்த காரியத்துல நம்ம சரியாய் நம்ம மாற வேண்டும். இது நம்மளுடைய பிரச்சனை, நம்ம தான் வந்து இந்த காரியத்தை நம்ம சரிப்படுத்த வேண்டும். வசனம் வந்து தெளிவாய் வந்து என்ன சொல்லுகிறதுன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது, அது நித்தியமாய் வந்து இருக்கும். ஸோ வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இந்த வார்த்தை வந்து சத்தியம்தான், இந்த வார்த்தையை வந்து அழிந்து போகாது. ஸோ தேவன் வந்து எதிர்பார்க்கிற தரத்துல இல்லாவிட்டு நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. ஓகே, 21வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5:21. தேவன் முதலாவது என்ன காரியத்தை குறித்து சொன்னாரோ அந்த காரியத்தை குறித்து 21வது வசனத்திலிருந்து அவர் நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறார். எடுத்து வாசிப்போம். So 21வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். We can read in verse 21. So ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். So I read in English. You have heard that it was
said to the people long ago, you shall not murder, and anyone who murders will be subjected to judgment. But I tell you that anyone who is angry with a brother or sister will be subjected to judgment. Again, anyone who say to a brother or sister Raka is answerable to the court, and anyone who says you fool will be in danger of the fire of hell. Okay, எரி நரகத்துக்கு ஸோ நம்ம அந்த ஆபத்துக்கு நம்மளை வந்து தேவன் அனுப்பி விடுவார். இதுதான் வந்து வசனம் இந்த வசனத்துல சொல்லுகிறது. ஸோ பரிசேயர்கள் வந்து இப்போ அவங்களோட நீதியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ டு நாட் மர்டர், ஸோ கொலை செய்யாது இருப்பாங்க, கொலை செய்யாது இருப்பாயாகன்னு வந்து அவங்களோட நீதியில. காரணம் அது வந்து வெளியரங்கமான காரியம். ஸோ கொலை செஞ்சாதான் வந்து ஒரு பெரிய தப்பு மாதிரி ஸோ அவங்களுடைய பார்வைக்கு இருக்கும். ஆனால் ஏசு கிறிஸ்து வந்து இந்த வசனத்துல இருந்து என்ன சொல்கிறாரு, ஸோ நம்ம கோபமே அடையக்கூடாது. we shouldn't get angry. ஸோ கோபமே அடையிறது வந்து கொலை செய்யறது காட்டிலும் வந்து மிகவும் பெரிய காரியம் தேவனுடைய கண்ணில். ஸோ தேவனுடைய தரத்திலேருந்து தேவனுடைய கண்கள்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஸோ அந்த காரியத்தை குறித்து தேவன் வந்து என்ன சொல்றாரு, எப்போதும் நம்ம வந்து என்ன வந்து நம்மளை வஞ்சித்துக் கொள்கிறோம்னா நம்ம வெளியரங்கமான செய்கிற காரியத்தை தான் வந்து தேவன் வந்து நியாயம் தீர்க்கிறாரு. ஆனால் இந்த வசனம் முதல்ல சொன்ன மாதிரி வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வசனம் வந்து என்றென்றும் நிலைத்து நிற்கும். ஸோ இந்த வசனம் வந்து இப்படி தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து இப்படி தான் வந்து போதிக்கிறார். ஸோ என்ன வந்து சொல்லுகிறாருன்னா, ஸோ பரிசேயர்களை போல கொலை செஞ்சால் தான் வந்து பெரிய தப்புன்னு வந்து இல்லை. ஸோ எப்போ வந்து நம்ம கோபமாக இருக்கிறோமோ அப்பயே நம்ம Jesus is saying do not get angry. ஸோ கோபம் அடையக்கூடாது. ஸோ கோபம் அடைஞ்சாலும் தேவனுடைய கண்ணுக்கு அது வந்து மிகவும் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஸோ இதில் நம்ம தொடர்ந்து நம்ம அது பிரித்து வந்து பார்த்தோம்னா, ஸோ மர்டர் இஸ் அவுட் சைட். ஸோ கொலை செய்கிறது வந்து ஒரு வெளியரங்கமான ஒரு காரியம், ஒரு வெளியரங்கமான காரியம். ஆனால் கோபம் அடையிறது உள்ளான காரியம். இதுதான் வந்து நான் காட்டின வசனத்தில் தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த 1 சாமுவேல் 16:7 ஸோ என்ன வந்து போடப்பட்டிருக்குன்னா, தேவன் வெளியரங்கமான காரியத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளான காரியத்தை அவர் பார்க்கிறார். So that means we can avoid murder but never fail to get angry. We can't enter the kingdom. So இதனால எப்படியா இருக்கலாம்னா, நம்ம வந்து கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அனுதினமும் நம்ம கோபமா இருந்தோம்னா ஸோ வசனத்தின் பிரகாரம் நம்ம பரலோக ராஜ்யத்தில் நம்ம நுழைய முடியாது. ஸோ அதனால வஞ்சித்துக் கொள்ள வேணாம். ஸோ நான் கொலை செய்யலையே, ஸோ ஐ டிடன்ட் மர்டர், ஸோ ஐ எம் ஃபைன். ஸோ நம்ம வந்து கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அனுதினமும் நம்ம கோபம் அடைஞ்சு இந்த கோபத்தை உள்ளுக்கே வச்சு கொண்டு இருந்தோம்னா கட்டாயம் வந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம நுழைய முடியாது. இது வந்து நம்ம முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அநேக நேரங்களில் இப்படியா நம்ம போதித்தோன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ யாரு நான் வந்து பரலோகத்துக்கு வந்து போக முடியாதுன்னு சொல்றது. ஸோ நான் என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து அநேகர் வந்து சொல்லுவோம். ஆனால் வசனம் வந்து இப்படி தான் சொல்லுகிறது. ஸோ வசனத்தின்படி நம்ம போதிக்க வேண்டும். ஸோ வசனம் இயேசு கிறிஸ்துவே வந்து இதுதான் சொல்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவோட போதனையே வந்து நம்ம பின்பற்றாம எப்படி அவருடைய சீடன்னு சொல்ல முடியும்? ஆமாவா இல்லையா? So when we teach like this, people always say we are false teachers teaching heresy. ஸோ கள்ள போதனை வந்து போதிக்கிறோம், ஸோ சரியான போதனை வந்து போதிக்கல. ஸோ ஜனங்கள் வந்து நம்ம மேலே கோபம் அடையாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட போதனை வந்து இதுதான். இப்போ இயேசு கிறிஸ்துவோட போதனை ஸோ நம்ம வெளியரங்கமான காரியத்தை நம்ம பார்க்காத படிக்கு நம்ம கொலை செய்தால் தான் வந்து பாவி இல்லை. ஆனால் நம்ம கோபம் அடைந்தாலும் வந்து அது மிகவும் வந்து ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. எங்க ஸ்டார்ட்ஸ் இந்த ஸோ கோபமானது நம்மளோட இருதயத்தில் ஆரம்பிக்குது. ஏன் வந்து தேவன் கோபத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாருன்னா, காரணம் அதுதான் வந்து நம்மளோட இருதயத்தில் ஆரம்பிக்கிற காரியங்கள். ஸோ என்னென்ன காரியங்கள் நம்மளோட இருதயத்தில் ஆரம்பிக்குதோ அந்தந்த காரியங்களை குறித்து தேவன் கரிசனையாக இருக்கிறார். ஸோ நல்ல காரியங்கள் ஆரம்பிச்சிச்சுன்னா தேவன் சந்தோஷம் அடைகிறார். ஆனால் கெட்ட காரியங்கள் ஆரம்பித்துச்சுன்னா நம்மளோட இருதயத்தில் தேவன் அதை நியாயம் தீர்க்கிறார். ஸோ அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எக்லெசியாஸ் 7:9 பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். கோப
கோபத்தை குறித்து இந்த வசனத்துல என்ன வந்து போடப்பட்டிருக்கு? எக்லெசியாஸ் 7:9. பிரசங்கி 7:9. ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். Do not be quickly provoked in your spirit, for anger resides in the lap of fools. எடுத்து வாசிப்போம். அந்த பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடனின் நெஞ்சிலே கோபம் குடியிருக்கும். ஸோ தமிழில் வந்து இறுதியும் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வசனத்தில் வந்து என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஸோ டு நாட் பி ப்ரோவோக் இன் யுவர் ஸ்பிரிட். ஆவியில் நீங்கள் கோபம் அடையக்கூடாது. அநேக நேரங்களில் வந்து நீதியான ஒரு கோபம் வந்து இருக்கு. ஸோ பரிசுத்தாவியான ஒரு காரியத்தை குறித்து நம்ம வந்து கோபம் அடைகிறது. ஸோ அநேக காரியங்கள் தேவனை குறித்த ஒரு சில காரியங்கள்ல வந்து அநேகர் வந்து சரியா வந்து இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கோபம் வரும். இயேசு கிறிஸ்துக்கு அந்த கோபம் வந்துச்சு. எப்போ வந்து தேவாலயத்துல, தேவனுடைய ஆலயத்துல எல்லாமே வந்து வியாபாரம் வந்து செய்து கொண்டிருந்தாங்களோ இயேசு கிறிஸ்து கோபம் வந்துச்சு. ஆனா அது வந்து நீதியான கோபம். அது வந்து பரிசுத்தாவியானவர் நம்மளை கொண்டு படுகிற அந்த கோபம். ஆனா அநேக நேரங்களில் இந்த வசனத்துல வந்து என்ன வந்து போடப்பட்டிருக்குன்னா, என்ன கோபத்தை குறித்து போடப்பட்டிருக்குன்னா, ஸோ நான் செத்தாலும் வந்து நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோபம். ஸோ என்னென்ன கோபங்கள் வந்து நம்மளோட இருதயத்துல நம்ம வந்து அந்த காரியத்தை வந்து நம்மளே அந்த இருதயத்துல வைத்திருக்க காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நம்மளோட இருதயத்துல நம்ம வந்து விட்டு கொடுக்காம வந்து வைத்திருக்கோமோ அந்த கோபத்தை குறித்து தான் இந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்கு. வாசித்தோம் பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனத்துல. அது வந்து மூடனுடைய இருதயத்துல இருக்கிறது. எப்போ வந்து நம்மளுக்கு கோபம் வருதோ ஏன்னா வந்து நம்ம யோசிச்சுக்கணும்னா நம்ம மூடன். இதுதான் வந்து வசனம். நம்மளோட பாஷையில வந்து சொன்னோன்னா, உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா, இந்த வார்த்தை வந்து நான் சொல்ல மாட்டேன்ல, பரவாயில்ல, மூடன்னே சொல்லிடுறேன். ஓகே, உங்களுக்கே தெரியும் என்ன வார்த்தைன்னு. ஓகே, ஸோ மூடன். எப்போ வந்து கோபம் வந்துச்சுன்னா முதலாவது நீங்க வந்து என்ன கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நான் வந்து ஞானவானா இருக்கேனா, நான் வந்து மூடனா இருக்கேனா? ஸோ இதுதான் வந்து வசனத்துல வந்து சொல்லுகிறது. Bible says those who have anger in the heart is a fool. யார் நான் வந்து சொல்ல வசனத்துல பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் வந்து இருதயத்துல கோபம் வந்து கொண்டிருக்காங்களோ அவங்க வந்து ஒவ்வொருவரும் மூடனா இருக்கிறாங்க. ஸோ மூடனா இருக்கிறவங்க வந்து கோபம் அவங்க இருதயத்துல இருந்துச்சுன்னா, ஞானவான்களோட இருதயத்துல என்ன இருக்கும்? ஞானவான்களுக்கு கோபம் வராதா? ஞானவான்களுக்கும் கோபம் வரும். ஆனா அடுத்த வினாடியே வந்து அந்த கோபத்தை தூக்கி போட்டுருவாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த கோபத்தை நான் வச்சிருந்தேன்னா இது வந்து எனக்கு லாபம் இல்லை, இது லாபம் இல்லை. காரணம், இந்த கோபத்தை நான் வச்சிருந்து நான் வந்து ஒரு மூடனாகி நான் எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதத்தை இழந்து போவேன். நான் தேவனுடைய இருதயத்தை நான் வந்து சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து அப்படித்தான் இருக்கும். ஸோ the wise man they will get angry, but the next second they will throw it out. Because they know it's not profitable to the kingdom of God. அதனால இப்படிப்பட்ட முரட்டு கௌரவம் எல்லாத்தையும் வந்து தூக்கி போடுவோம். ஓகே, பிகாஸ் இட்ஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். அது வந்து பாலோக ராஜ்யத்துக்கும் நம்மளுக்கும் அது லாபமே வந்து. நீங்களே சொல்லுங்களேன், இவ்வளவு நாள் வந்து நம்ம கோவத்தை வந்து வச்சு நம்ம என்னத்தான் வந்து பண்ணோம்? ஸோ ஒண்ணுமே வந்து சாதிக்கல தானே. ஸோ அது அந்த கோபத்தினால எந்த ஒரு லாபமும் இல்லை. ஒரு முரட்டுக்கான ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓ, இப்படி கேட்டுட்டேன், ஸோ இப்படி செஞ்சுட்டேன், ஸோ நான் என்ன இருந்தாக்கே நான் வந்து இறங்கி வரமாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட கோபத்தினால எந்த ஒரு லாபமும் இல்லை. காரணம் வசனம் வந்து என்ன சொல்லுகிறதுனா, அதனால நம்ம இழந்து தான் போவோம், அதனால நம்ம மூடனா தான் ஆகிறோம். ஸோ we become a fool. Okay, anger in the heart is like the first degree of anger. Okay, so இங்க மக்காமாக்கு வந்து போனீங்கன்னா, if you go to the court,
நிறைய விதமான குற்றச்சாட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃபென்ஸ், செகண்ட் டிகிரி ஆஃபென்ஸ். ஸோ உலகத்தின் பார்வையில் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டிகிரினா மேபி வந்து ஒரு சிறு குற்றமாக இருக்கும். ஸோ செகண்ட் டிகிரினா கொஞ்சம் கொஞ்சம் பெருசு. ஸோ தேர்ட் டிகிரினா ரொம்ப பெரிய இது. அப்போ கொலை செய்யறதுலாம் வந்து தேர்ட் டிகிரி. காரணம் அவங்க அதெல்லாம் வந்து பெரிய பெரிய தண்டனை தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன தண்டனைக்கு சம்மான் கொடுப்பாங்க. இல்லாட்டினா சுப்பாய் ரோத்தான் அடி, இல்லாட்டினா வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வந்து சிறையில் இருக்கிறது, அப்படிப்பட்ட தண்டனை தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த நாளில் கோபப்படுகிறது, இருதயத்தில் வந்து கோபப்படுகிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃபென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃபென்ஸ்னா நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃபென்ஸ்னா இது வந்து ஒரு சாதாரண குற்றம் தானே. ஆனால் பரலோக ராஜ்யத்தோடைய கணக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃபென்ஸ் தான் வந்து கொலை செய்யறது மாதிரி பூமியில். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃபென்ஸ் கேரிஸ் மோர் பனிஷ்மெண்ட் தென் த தேர்ட் டிகிரி ஆஃபென்ஸ். காரணம் இருதயத்தில் முதலாவது கோபம் வந்து வரும்போது தான் வார்த்தையில் வந்து வரும். ஸோ வார்த்தையில் வர்றது வந்து செகண்ட் டிகிரி ஆஃபென்ஸ். அதுக்கப்புறம் தான் செயலில் வர்றது தான் வந்து கொலை பண்ணுவாங்க. ஸோ கொலை பண்ணுறது தான் வந்து தேர்ட் டிகிரி ஆஃபென்ஸ். உள்ளத்தில் வந்து ஆரம்பிக்கலைன்னா ஸோ செயலில் வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அதான் அதனால நம்ம வந்து இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டியதுனா, நம்ம வந்து கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், ஸோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ எந்தெந்த காரியங்கள் இருதயத்தில் ஆரம்பிக்கிறதோ அது வந்து தேவனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தேவன் அதுதான் நியாயம் இருக்கிறார். ஸோ இந்த விஷயத்துல வந்து நம்ம பார்க்கும்போது கோபம், ஸோ கோபத்தை வந்து தேவன் வந்து நியாயம் இருக்கிறார். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃபென்ஸ் போல. ஓகே, இப்போ வந்து நீங்க சொல்லுங்க, ஸோ தேர்ட் டிகிரி ஆஃபென்ஸ், ஸோ கொலை செய்யறதுல தேவன் வந்து அதை நியாயம் இருக்கிறாரா? நம்ம வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃபென்ஸ், செகண்ட் டிகிரி ஆஃபென்ஸ், தேர்ட் டிகிரி ஆஃபென்ஸ். ஸோ முதலாவது குற்றம், ரெண்டாவது தரமான குற்றம், மூணாவது தரமான குற்றம். ஸோ தேவன் வந்து இந்த ரெண்டையும் வந்து நியாயம் தீர்க்காம மூணாவது கொலை செய்கிறத தேவன் நியாயம் தீர்ப்பாரா? ஸோ எதுக்கு வந்து ஆகப்பெரிய தண்டனை? அதுக்கு வந்து நம்ம செய்திருந்தோம்னா கண்டிப்பா வந்து அதுக்கு தண்டனை இருக்கும். என்னென்ன காரியங்கள் என்னென்ன செயல்கள் வந்து நம்ம செய்தோமோ அதுக்கு வந்து தண்டனை இருக்கு, அதுக்கு நியாயம் தீர்ப்பு இருக்கு. ஆனா இந்த மூணு இதுல கோபம் கொள்றது, ரெண்டாவது குற்றம் வந்து வார்த்தையினால வந்து பேசிக்கிறது, கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறது, மூணாவது கொலை செய்கிறது. இந்த மூணுல தேவனுடைய ராஜ்யத்துல எதுக்கு வந்து ஆக பெரிய தண்டனை? முதலாவது ஓகே, கொலை செய்யறதுக்கு வந்து இப்ப உலகத்துல வந்து பாக்குறப்ப பல்லவ ராஜ்யத்துல கொலை செய்யறது வந்து சம்மான் கொடுக்குற மாதிரி, இப்போ கொலை செஞ்சுட்டியா பரவாயில்ல சம்மான் எடுத்துட்டு போ. உலகத்துல இருந்து அதுமே விடுவாங்களா? ஸோ அடுத்த நிமிஷமே தூக்கில போட்டுருவாங்க. ஸோ உலகத்தோடைய நடைமுறை வந்து அப்படி இருக்கு. எது இது வந்து வெளியரங்கமான காரியமா இருக்கோ அதுக்கு தான் வந்து பெரிய தண்டனை. ஆனா பரலோக ராஜ்யத்துல எது இது வந்து இருதயத்துல வந்து நம்ம பாவம் செய்கிறோமோ, யாரும் வந்து பார்க்காத நேரத்துல நம்ம செய்கிறோமோ, என்ன வந்து தனி அறையில செய்கிறோமோ, அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம யோசிக்கிற காரியங்கள் அதுக்கு தான் வந்து பெரிய தண்டனை. இது வந்து நம்ம முதலாவது நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். So that is the reason why Jesus focuses more on our inside than the outside. So அதான் இயேசுவோடைய போதனைகளை வந்து நீங்க பார்க்குறப்ப அவரு உள்ளத்தின் காரியத்தை குறித்து தான் வந்து அவர் அநேக காரியங்களை வந்து போதித்திருக்கிறார். இருதயத்துல வந்து அவரு ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்பாக கூட அவர் வந்து முதலாவது என்ன கேட்கிறாரு? ஸோ உனக்கு வந்து சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீ விசுவாசிக்கிறியா? காரணம் அந்த விசுவாசம் இல்லாம அவருக்கே தெரியும் அந்த சுகம் வந்து தங்காது. சுகம் வந்து அவரால் செய்ய முடியும், ஆனா நம்மளுக்கு அந்த சித்தம் வந்து வரணும். ஸோ நம்ம வந்து இருதயத்துல அந்த காரியத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் வந்து அது வெளியரங்கமாய் மாறும். இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். So that is the reason why Jesus focused on the inside things rather than the outside. So we might not have any outward symptom, but we can have inward disease only when we discover, only to be discovered when we go for medical checkup. Okay? So நீங்க உலகத்துல வந்து பார்க்குறப்ப நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேன்சர் இருக்கு, ஒரு உதாரணம் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கேன்சர் இருக்கு. ஸோ கேன்சர் ஆரம்பிக்கிறப்ப நம்ம வெளியில வந்து பார்க்க முடியுமா? வெளியில வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? நம்ம வந்து எக்ஸசைஸ் போவோம், இது செய்வோம், அது செய்வோம், எல்லாமே செய்வோம். ஆனா அது உள்ளுக்கு வந்து நம்ம கேன்சர் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது.
எப்போ வந்து தெரியும்? ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து ரத்தம் கொடுக்க தான் போயிருப்போம். திடீர்னு பார்த்தா கால் பண்ணுவானுங்க, நிச்சயம் சொல்லுங்க சொல்லுங்கம்மா, இது சரி கேன்சர் விட்டுரும், கோவிட் வரும். ஓகே, ஸோ கோவிட் வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்து கண்டுபிடிப்பாங்க? ஸோ முன்ன வந்து 3 நாளுக்குள்ளார வந்து முடியும். இப்போ வந்து 13 நாளா, 13 14 2 வாரம் கழிச்சு தான் வந்து அடையாளமே தெரியுது. ஸோ முதல் நாள் வந்து எப்படி இருப்பீங்க? ஸோ கோவிட் வந்து அவங்களுக்கு கண்டா பண்ணிருச்சு, ஆனால் வந்து உங்களுக்கு தெரியல. முதல் நாள் எப்படி இருப்பீங்க? ஸோ வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு வெளியே போயிட்டு, ஸோ கடையில் தண்ணி குடிச்சிட்டு இப்படி எல்லாத்தையும் வந்து போய் பார்த்துட்டு அப்படி தான் இருப்போம். 3ஆவது நாளுக்கு அப்புறம் ஸ்டில் வந்து எந்த ஒரு சைனும் வந்து இருக்காது. திடீர்னு பார்த்தா அங்கங்கே போயிட்டு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு வந்து ஒரு கால் வரும், நிச்சயம் hari tu you pergi minum dekat kedai kopi tu, okey boleh mai check tak? Jadi boleh check பண்றப்ப பார்த்தா கோவிட், பாசிட்டிவ் கோவிட். ஸோ ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கோவிட். ஸோ இதே போல தான் நம்மளுடைய பாவமும் அப்படியே தான் வந்து இருக்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து வெளியரங்கமான ஒரு அடையாளம் வந்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்கு வந்து அது நம்மளுடைய சரீரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கு. ஸோ இட்ஸ் லைக் a cancer cell, it is deteriorating your health. Sin is similar like cancer. கோபம் கொள்ளுகிறது ஒரு பாவம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உள்ளான பாவங்கள், வெளியரங்கமாக இல்லாத பாவங்கள், ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கேன்சரை போல. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து அழித்து கொண்டே இருக்கும். ஸோ முதல் சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரம் our righteousness must be more than righteousness of the Pharisees. Okay, ஸோ நம்ம பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி வந்து இன்னும் வந்து மேலாக இருக்க வேண்டும். ஸோ இது வசனம் சொன்ன வண்ணமாய் முதலாவது காரியம் நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள். ஸோ கோபம், முக்கியமாக வந்து கோபம். காரணம் இயேசு கிறிஸ்து கோபத்தை குறித்து வந்து முக்கியமாக வந்து சொல்லுகிறார். ஏன் வந்து அது குறித்து முக்கியமாக சொல்லுகிறான்னு சொல்லிட்டு நான் சொல்லுகிறேன். ஸோ முதலாவது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பாய் நம்மளுடைய இருதயத்தில் கோபம் வந்து இருக்கா? ஸோ கோபம் இருக்கிறவங்க யாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ மூடன் நம்ம தமிழில் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அதோட இஃபெக்ட், ஆனால் பரவாயில்ல. ஸோ நான் சொல்லலைன்னா உங்களுக்கே தெரியும். சரி, கோபம் வந்துச்சுன்னா முதலாவது நம்ம செக் பண்ண வேண்டியது, நான் வந்து இன்னைக்கு ஏன் மூடனாக இருக்கேனா? ஓகே, ஸோ அது நம்மளுடைய தேர்வு. ஸோ நம்ம வந்து மூடனாக இருக்கிறதும் நம்ம ஞானியாக இருக்கிறதும் நம்மளுடைய தேர்வு. ஸோ கோபமாக இருக்கிறது அது அதனால எந்த ஒரு லாபமும் நம்மளுக்கு இல்லை. இன்னும் இன்னொரு உதாரணம் வந்து இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிறார். ஓகே, அது நீங்கள் தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. வசனம் நினைக்கிறேன் 23, மத்தேயு 5:23. முதலாவது நம்ம கோபத்தை குறித்து பார்த்தோம். So we have looked at anger. Okay, so if you continue to read Matthew chapter 5:23 onwards, so you will see the next thing that God is talking. Okay, அடுத்தது காணிக்கைக்கு அப்புறம் 25 நினைக்கிறேன். விபச்சாரத்தை குறித்து போடுறோம். கண்கள்னால செய்கிற இச்சை 27. விபச்சாரத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இங்க வந்து பேசுகிறார். ஏன்னா அது போட்டிருக்காங்க, தொடர்ந்து படிங்க. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா 10 கட்டளையில இது வந்து ஒரு கட்டளை. ஓகே, நம்ம வந்து விபச்சாரம் நம்ம செய்யக்கூடாது. ஓகே, விபச்சாரம்
விபச்சாரம் செய்கிறது வந்து ஒரு வெளியரங்கமான காரியமா உள்ளான காரியமா? வேதத்தின் பிரகாரம் வெளியில செய்கிற காரியங்கள், அதனால தான் வந்து பழைய ஏற்பாடுல 10 கட்டளையில அது வந்து போடப்பட்டிருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடு எல்லாம் வந்து நம்ம வெளியே செய்கிற காரியங்கள், எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து போடப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து படிங்க. இயேசு வந்து என்ன சொல்றாரு? நான் வந்து இயேசு வந்து என்ன சொல்லுகிறாரு அது குறித்து? யார் யார் வந்து இச்சையோடு ஒரு பெண்ணை வந்து பாக்குறாங்களோ, ஆனா ஒரு ஆணை பாக்குறாங்களோ, அவங்க வந்து அவங்களோட விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. ஆனா பழைய ஏற்பாடுல என்ன வந்து போடப்பட்டிருக்குன்னா செய்யக்கூடாதுன்னு தான் போடப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாடுல எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால இயேசு கிறிஸ்து, நீ தொடர்ந்து வாசிங்க. ரெண்டு அவயத்தை குறித்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேசுகிறாரு. கண்களை குறித்து பேசுகிறாரு. ஸோ கண்ணை வந்து அது உங்களுக்கு இச்சையை வந்து பார்க்க சொல்லுதுன்னா அந்த கண்ணை வந்து பிடுங்கி போடு, நீ பரலோகத்துக்கு ஒரு கண்ணு இல்லாம போனா கூட பரவாயில்ல அப்படின்றது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஸோ அதே போல உங்களோட கை வந்து உங்களுக்கு இடர்கள் உண்டாக்குனுச்சுன்னா அந்த கையை வந்து நீ வெட்டி போடு. ஸோ பரலோகத்துக்கு வந்து நீ கை இல்லாம போனா கூட பரவாயில்ல. ஸோ கண்ணை குறித்தும் கையை குறித்தும் வந்து இயேசு கிறிஸ்து முக்கியமா வந்து பேசுகிறார். அவர் வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, ஸோ இந்த நாள்ல நீங்க ஒரு பெண்ணை வந்து இச்சையோடு பார்த்தாக்கே வந்து அவங்களோட வந்து நீங்க இச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து வசனம் போடப்பட்டிருக்கு. ஸோ when you are looking at male or female with lustful eyes, you already committed sin. Okay. ஸோ இது வந்து நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சபையில் வந்து நம்ம பார்க்கிறப்ப ஒரு 60% இந்த 70% வரைக்கும் இந்த பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. So 60 to 70% of the church goers, born again Christians, they are stuck with adultery, pornography and also other things. So ஆபாச படங்கள். ஸோ ஆபாச படங்கள் மூலிமா வந்து பிசாசு அநேக காரியங்களை மனுஷனுக்குள்ளார வந்து கொண்டு போகுது. ஸோ அதான் வந்து ஆய்வு வந்து என்ன சொல்லுதுன்னா, சர்ச்சில் சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் 60-70% வரைக்கும் இந்த ஒரு பாவத்தில் வந்து மாட்டிக்கொண்டிருக்காங்க. போர்னோகிராஃபி, ஆபாச படங்கள். ஸோ இன்னும் வந்து 30% அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாதனால அவங்க மாட்டல. டெக்னாலஜி கொடுத்துருந்தா அதுவும் மாட்டியிருப்பாங்க. மேபி ஒரு 10% தான் வந்து உண்மையாக வந்து தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 10 கூட தெரில. ஸோ 10 இன்னும் பரவாயில்லைன்னு தெரில. ஸோ இதுதான் வந்து சபையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், pornography. So many youngsters giving news that they are born again but still being slave to pornography. ஸோ அநேக வாலிபர்கள், நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா உங்களுக்கு போதுகள் தெரியும். ஸோ கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா அநேக வாலிபர்கள் அவங்க வந்து கிறிஸ்தவர்கள், ஸோ ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை வந்து ஞானஸ்தானம் வந்து எடுத்து தேவனை வந்து ஏற்றுக்கொண்டு ஸோ ஊழியம் செய்கிற ஜனங்கள். ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா இப்படிப்பட்ட ஆபாச படங்களுக்கு ஒரு அடிமையாக இருக்கு. அநேக நீங்கள் வெளியே நீங்கள் கொஞ்சம் பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ யூ வில் நோ many youngsters are living like that. It's not like you are getting the actual satisfaction. Okay. So ஆபாச படத்தை வந்து பார்க்கறதுல எந்த ஒரு காரியமும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ we are not getting the real. ஸோ அது வந்து என்ன வந்து பார்க்குற வேலையில் ஸோ யூ கெட் எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் உள்ளுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும் போது உங்களை சுற்றி யார் இருப்பா? ஸோ யூ ஹேவ் டீமன்ஸ் அரவுண்ட். ஸோ யூ கெட் எக்ஸைட்டட், டீமன்ஸ் கெட் எக்ஸைட்டட், அப்புறம் புஷ்ன்னு போயிடும். ஆமாவா இல்லையா? ஸோ நத்திங். ஸோ இட்ஸ் நத்திங். ஆனால் நீங்கள் வந்து என்ன வந்து யோசிக்கணும்னா, அப்படிப்பட்ட காரியத்தில் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்காது. ஆனால் பிசாசு வந்து நம்மளை வந்து இப்படி மூடனா வந்து வைத்திருக்கு. ஸோ முதலாவது வந்து பிசாசு எப்படி மூடனா வைத்திருக்குன்னு சொன்னோம்.
ஸோ நம்ம கோபம் கொள்றப்ப, ஸோ எப்போ வந்து நம்ம கோபம் கொள்றோமோ அந்த நேரத்துல நம்ம வந்து மூடனா ஆகுகிறோம். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம பார்க்கும்போது எப்போ நம்ம இச்சை நம்ம வாழ்க்கையில வந்து வருகிறதோ, இப்படிப்பட்ட ஆபாச படங்கள், அதனால தான் வந்து கண்கள் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஸோ கண்களை கொண்டு அந்த ஆபாச படங்களை வந்து பார்க்கிற வேலையில, ஆபாசமான காரியங்களை பார்க்கிற வேலையில, ஸோ நம்மள வந்து பிசாசு வந்து மூடனா வைத்திருக்கு. காரணம் நம்மளுடைய சிந்தையில நம்ம காரியங்களை நம்ம போட்டு யோசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மூடனை போல பிசாசு வந்து மாற்றுகிறது. இதனால பார்க்கிறப்ப ஸோ வாலிபர்களுடைய நீங்க அவங்களோட வந்து நீங்க பேசி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் பண்ணீங்கன்னா, ஸோ ஆண்கள் மாத்திரம் வந்து இதுல மாட்டிக்கொள்ளல. ஸோ நாட் ஓன்லி மேல்ஸ் ஆர் ஸ்டாக், ஈவன் ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்டாக். இப்படிப்பட்ட ஒரு 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 காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதுதான் கடைசி காலம். ஸோ வி ஆர் இன் த எண்ட் டைம்ஸ். ஸோ வி ஆர் லிவிங் இன் சச் சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஸோ ஆண்களும் வந்து இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ பெண்களும் வந்து அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ வாட் எவர் திங்ஸ் தட் யூ கேன் கீப் இன் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் ஈக்குவல் டு பீயிங் ஃபுல். ஸோ எந்தெந்த காரியங்கள் நீங்க வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுல நீங்க வைக்க முடியல. ஸோ வேதத்துல வந்து என்ன வந்து போடப்பட்டிருக்குன்னா, இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். ஆவியின் கனியில அது வந்து ஒரு கனி, இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஓகே, செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். ஸோ என்னென்ன காரியங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில வந்து அநேக காரியங்கள் இருக்கு. என்னென்ன காரியங்களை வந்து நீங்க ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த காரியம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், ஆனா வந்து அந்த காரியம் வந்து நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியுது. சாப்பாடு எத்தனை பேர் வந்து சொல்ல முடியும் நான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கேன், கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வைத்திருக்கேன். இல்லாட்டினா வந்து கண்டமீறி சாப்பிட்றோமா? கண்டமீறி சாப்பிட்டோன்னா பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூடனை போல இருக்கணும். காரணம் வந்து நம்மளுக்கு அந்த இச்சை அடக்கம் இல்லை. ஸோ இச்சை அடக்கம் வந்து மிகவும் முக்கியம். காரணம் இச்சை அடக்கம் நம்ம உள்ளான காரியத்தை சரிப்படுத்தும். இச்சை அடக்கம் அப்புறம் வந்து சில உதாரணங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இந்த காரியத்துல வந்து என்ன சொல்லுகிறேன்னா, என்னென்ன காரியங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து நம்ம வைக்க முடியலன்னா அது வந்து நம்ம வந்து மூடனாய் மாற்றுகிறது. காரணம் இது வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்த சரீரம். ஸோ தேவனுடைய ஆவி, தேவன் வந்து கொடுத்த சரீரம், ஆத்மா தான் வந்து நம்மளோட. ஸோ நம்மளோட சரீரத்தை நம்மளே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து நம்ம வைக்க முடியலன்னா அந்த சரீரமும் அந்த ஆவி வந்து என்ன பிரயோஜனம்? ஆமாவா இல்லையா? காரணம் எல்லாமே வந்து இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம் நம்மள்கிட்ட இருக்கு. ஆனா வேற யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிசாசு வந்து அவனுடைய காரியத்தை கொண்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கான். காரணம் நம்ம வந்து ஒரு ரோபோட்டை போல தான் இருக்கும். அவன் வந்து இங்க போக சொன்னா இங்க போவோம், இங்க போக சொன்னா இங்க போவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, என்னென்ன காரியங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள முடியலையோ அது வந்து நம்மள மூடனாய் மாற்றுகிறது. ஸோ யூ மே திங்க் யுவர் பேரண்ட்ஸ் இஸ் நாட் வாட்சிங். ஒரு காரியத்தை நம்ம மறைமுகமா வந்து செய்யறப்ப அநேக இந்த செக்ஷுவல் சீன்ஸ், ஓகே, இந்த ஆபாசமான காரியங்கள், நம்ம உடலின் காரியங்கள் வந்து எப்போதும் திறந்த இடத்துல வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு தனி அறையில தனிமையான ஒரு காரியத்துல யாரும் வந்து பார்க்காத வரையில அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஒரு திங்கிங், அவங்களுக்கு என்ன ஒரு அவங்க யோசிச்சு கொண்டிருப்பாங்க, யாருமே பார்க்கல. ஆனா அது உண்மையா? ஆவிக்குரிய ரீதியில அது உண்மையா? ஸோ நம்ம அந்த காரியத்தை அந்த இடத்துல நம்ம செய்கிற வேலையில ஒரு ஆபாச படத்தை வந்து பார்க்கறோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ஆபாச படத்தை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன யோசிச்சு கொண்டிருக்கோம், யாருமே பார்க்கல, எங்க அப்பா அம்மா பார்க்கல, ஸோ எனக்கு கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, ஸோ யாரும் வந்து பார்க்கலன்னு. ஆனா அந்த இடத்துல வந்து ஆவிக்குரிய ரீதியில என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு கூட வந்து பிசாசுக்கு இருக்காங்க. ஸோ டீமன்ஸ், குட்டி சாத்தான் எல்லாமே வந்து அவங்களை சுத்தி இருக்கு. ஸோ நீங்க வந்து எக்ஸைட்டட் ஆகும்போது அதுவும் எக்ஸைட்டட் ஆகுது. ஸோ அதே நேரத்தில் ஒன்னொரு பக்கம் வந்து பார்க்குறப்ப பரிசுத்த தூதர்கள் அவன் தலையில கை வச்சு, ஐயோ கவுத்துட்டானே, இவனை நம்பி இருந்தானே கவுத்துட்டானேன்னு சொல்லு. பக்கத்துல வந்து நீங்க வந்து பார்க்குற வேலையில பரிசுத்தாவியான பார்த்து கொண்டிருக்காரு. அந்த நேரத்துல வந்து என்ன நடக்கும்னா, பிதாவானவர் வந்து வானத்துல இருக்காரு. பிசாசு நேரா வந்து பிதா கிட்ட போயிட்டு, மெல்வின் பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பேர் வந்து சொல்லி
தேவனோட பார்த்து உங்க பிள்ளைன்னு வந்து சொன்னானே, இஸ் யோர் சன், பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து தேவன் எந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வைக்கிறோம்னா, தேவனே வந்து அந்த இடத்துல வந்து அந்த காரியத்தை பார்க்கறது போல. பிசாசு வந்து இன்டைரக்டா வந்து தேவன் இடத்துல வந்து என்ன சொல்லுகிறான்னா, உன்னோட பிள்ளை வந்து உன் பேரே தான் இருப்பான். ஸோ இட்ஸ் இன்டைரக்ட்லி accusing and mocking God. ஸோ தேவனை வந்து அந்த இடத்துல பரிகாசம் செய்கிற ஒரு சந்தர்ப்பமாய் அது மாறுகிறது. ஸோ முதலாக நம்ம வந்து என்ன புரிந்து கொள்ளணும்னா, அந்த காரியம் வந்து நம்மளோட சிந்தைக்குள்ளார வருகிறது. It come into our mind and make us use our eyes and hands to commit the sexual sin. ஸோ நம்மளோட கண்களை கொண்டும் நம்மளோட கரங்களை கொண்டும் நம்ம அதை பாவத்தை செய்யும்படியாய் என்னப்பா எப்படியா செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த கைகளை கொண்டும் நம்மளுடைய கண்களை கொண்டும் அந்த பாவத்துக்குள்ளார நம்ம ஈடுபடுகிறோம். இதுதான் வந்து பிசாசு அடிமைப்படுத்தி நம்மளை வந்து வைத்து கொண்டு இருக்கிறது. இதனால நம்ம வாலிபர்களா இருக்கிறோம், நம்ம வந்து வாலிப ஆண்கள் பெண்களா வந்து இருக்கிறோம். ஸோ இங்க இருக்கிற எல்லாமே ஸோ வாலிபர்கள் தான். ஸோ தேவனுடைய கண்கள்ல ஸோ நம்ம அந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். We can fight it, we can overcome it. Okay, end time generation must be fighters of the filthiness of the world. ஸோ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அசுத்தங்கள், இப்படிப்பட்ட அசுத்தங்கள், இப்படிப்பட்ட பாவங்களை மேற்கொள்கிற வல்லமை வந்து தேவன் வந்து நம்மளுக்கு கொடுப்பார். ஸோ அது வந்து நம்ம தேட வேண்டும். என்ன காரணம் இருந்தாலும் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்ன காரணம் இருந்தாலும் இந்த பாவத்தை நான் விழ மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் எடுத்து அதை வந்து நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். பரவாயில்ல வந்தா வாட்டம். அந்த பாவம் செய்யக்கூடாது முடிவு எடுக்கிறப்பே வந்து எப்போ வந்து அந்த பாவத்தில் விழுவோன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுருவோம். இது வந்து 3 நாள் தான் தங்கம், 3 நாளுக்கு அப்புறம் நானே செஞ்சோன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அதில் விழுந்துருவோம். ஸோ நம்ம எப்படியாவது வந்து நம்ம அது சண்டை போட்டு அதை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு தேவன் இந்த நாளில் நம்மளை வழிநடத்துகிறார். In the World Sermon of the Mount, there are so many things Jesus spoke about. நீங்க தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பார்க்கலாம். மத்திய 5வது அதிகாரம் 5வது அதிகாரமும் 6வது அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவோடைய மலை பிரசங்கத்தை குறித்து அந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்கு. அநேக காரியங்கள், ஸோ அவர் வந்து போதித்த காரியங்கள் இந்த நாள் வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. என்னென்ன காரியத்தை குறித்து வந்து அங்கே பேசியிருக்காருன்னா, விவாகரத்தை குறித்து பேசியிருக்காரு, டிவோர்ஸ். ஓகே, ஹேட்டிங் நெய்பர்ஸ், உங்களோட அயலானை வந்து நீங்கள் நேசிக்கிறது வெறுக்கிறது, அது குறித்து வந்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. எப்படியா ஜெபம் பண்ண வேண்டும், எப்படியா உபவாசம் எடுக்க வேண்டும். ஸோ நீங்கள் வெளியரங்கமாய் வந்து ஜெபம் பண்ணக்கூடாது, உபவாசம் வந்து எடுக்கக்கூடாது. எப்படியாவது வந்து ஒரு என்ன சத்தியத்தை வந்து நம்ம செய்கிறது, சத்தியம் செய்கிறது வந்து தேவனுக்கு புறம்பான ஒரு காரியம். ஸோ நம்ம சொல்லுகிறது ஆம் என்று சொல்லுகிறது ஆம் என்றும், இல்லை என்று சொல்லுகிறது இல்லை என்றும் அந்த இடத்துல தான் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய கவலைகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். ஸோ பண ஆசைகளை குறித்து வந்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். அநேக காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தில் அவர் வந்து போதித்து இருக்கிறார். ஆனால் ஏன் நீங்கள் அது தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கலாம், ஏன் வந்து மற்ற காரியத்தை குறித்துலாம் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாரு, ஆனால் இந்த விபச்சாரத்தை குறித்தும் இந்த கோபத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து ரொம்ப எம்பசைஸ் அவர் வந்து அது வந்து அழுத்தி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு வந்து மேபி அந்த கேள்வி வந்திருக்கலாம். ஆனால் நான் வாசிக்கிறப்ப எனக்கு வந்து அந்த கேள்வி வந்துச்சு, ஏன் இயேசு கிறிஸ்து கோபத்தை குறித்தும் இந்த விபச்சாரத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்து ரொம்ப வந்து பேசியிருக்கிறாருன்னு. So when we get anger lusting with our eyes and hands, Jesus is saying the punishment is going to that. நீங்க இந்த மலை பிரசங்கத்துல நம்ம சொன்ன மாதிரி அநேக காரியங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. ஏன் இந்த கோபமும் இந்த இச்சையும் மிகவும் இயேசு கிறிஸ்து அழுத்தி சொல்லியிருக்காருன்னா, காரணம் இந்த 2 குற்றங்களும் என்ன பண்ணுமா, நம்மளோட எரி நரகத்துக்கு நேரா கொண்டு போயிருமா. When we anger and we lust with our eyes and hands, we straight away
punished to go to hell. இதனால இங்க பார்த்து கேட்குறேன், எத்தனை பேருக்கு நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சித்தமா இருக்கும்? யாருக்கும் நரகத்துக்கு அதுதானே நரகத்துக்கு போகணும். அப்படி வந்து உங்களோட சித்தம் வந்து இல்லைன்னா, சப்போஸ் அதுமாரி சித்தம் இருக்கக்கூடாது. ஸோ அதுமாரி சித்தம் உங்களுக்கு வந்து இல்லைன்னா இதனாலே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், இப்படிப்பட்ட கோபங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கா, இப்படிப்பட்ட அசுத்தமான கண்கள், அசுத்தமான கைகளுடைய கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வசனம் வந்து என்ன சொல்லுகிறதுனா, அது சொன்ன மாதிரி நான் திரும்ப மறுபடியும் சொல்லுகிறேன். வசனம் வந்து என்ன சொல்லுகிறது? தேவன் வந்து வெளியரங்கமான காரியத்தை பார்க்கல. இந்த காரியங்கள்லாம் நம்மளோட இருதயத்தில் வைத்துக்கொண்டு, இந்த காரியங்கள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்து கொண்டே நம்ம தேவனை துதித்து ஆராதிக்கலாம். ஸோ ஊழியம் செய்யலாம். ஸோ முன்னுக்கு வந்து எல்லா காரியங்களும் செய்யலாம். ஸோ அது குறித்து தான் வந்து போதகர் வந்து இப்போ கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கார். எப்படியாய் வந்து தேவனோடு வந்து ஐக்கியப்படுகிறது. ஸோ தேவனோடு ஐக்கியப்படுகிறேன் என்று சொல்றப்ப, so when we are saying we are fellowshipping with God, so we must concern about all these small things. It belongs to God. ஸோ இருதயத்தில் செய்கிற இந்த சிறு சிறு காரியங்கள் நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை பாதிக்கும். ஸோ இந்த நாளில் நம்ம தேவனுக்கு முன்பாய் வந்து ஊழியம் செய்யறதுக்கு முன்பாகவும், தேவனுக்கு முன்பாய் வந்து நம்ம போதிக்கிறதுக்கு முன்பாகவும், தேவனுக்கு முன்பாய் வந்து நம்ம காணிக்கைகளை செலுத்துகிறதுக்கு முன்பாகவும், இப்படிப்பட்ட சிறு சிறு காரியங்கள், முக்கியமாக இந்த கோபத்திலையும் இந்த இச்சையின் காரியங்களையும் நம்ம தேவனுக்கு முன்பாய் சரியா இருக்குமா, அது வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Sin with our tongue, sin with நம்மளோட நாவனால செய்கிற பாவங்கள், அதான் வந்து நீங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளோட சகோதரனை கோபித்து நம்ம வந்து பேசிக்கிறவில்லை, ரக்கா அப்படியே கோபித்து ஒரு காரியத்தை வந்து அவங்களுக்கு கோபத்தோடு சொல்லிக்கும் போது, ஸோ நம்ம நாவனால வந்து நம்ம பாவம் செய்கிறோம். கண்கள்னால வந்து பாவம் செய்கிறோம் பார்த்தோம். எப்படியா வந்து நம்ம கண்கள்னால ஸோ ஆபாச படங்கள், ஆபாசமான காரியங்கள், ஸோ தேவையில்லாத காரியங்களை பார்க்குற வேலையில், ஸோ நம்ம கைகளை கொண்டு, ஸோ அது வந்து நம்மளோட கிரியை, ஸோ நம்ம வெளியரங்கமாய் செய்கிற காரியங்கள். ஸோ இந்த காரியங்கள்லாம் ரொம்ப ஆபத்தான காரியங்கள். ஏன் வந்து ஆபத்தான காரியங்கள்னா, நேராக வந்து நம்மள நரகத்துக்கு கொண்டு போகுது. நேராக வந்து நம்மளுக்கு நரகத்துக்கு கொண்டு போகுது. ஸோ சீக்ரெட்லி அதர் பீப்புள் டோன்ட் நோ. ஸோ அநேக நேரங்களில் மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற இந்த அந்தரங்க பாவங்கள் ஜனங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதே கண்கள் வந்து வேதத்தை வாசிக்கும், அதே கண்கள் இச்சையான காரியங்களை பார்க்கும். ஸோ அதே நாவு வந்து தேவனை ஆராதிக்கும். ஸோ அதே நாவு வந்து கோபத்தில் வார்த்தைகளை பேசும். அதே கைகள் வந்து வேதத்தை வந்து ஏந்தோம். அதே கைகள்னால நம்ம இந்த விபச்சார பாவங்களை வந்து நம்ம செய்யலாம். To overcome these sins, we don't need to be filled with the Spirit. Okay? ஆவில நிறைந்திருக்கிறது முக்கியம். ஆனால் அது மாத்திரமே வந்து நம்மளை விடுவிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. Okay? So today we can see so many born again Christians and even ministers of God can do ministry and speak in anger towards others, engage in sexual sins and with eyes and okay? So இந்த கடைசி காலத்தில் நம்ம அநேக இடங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம், அநேக காரியங்களை நம்ம கேட்கலாம். ஸோ தேவ மனுஷர்கள், தேவ ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஸோ தேவனுக்கு எல்லா ஊழியமும் வந்து செய்து இப்படிப்பட்ட கோபத்திலையும் இப்படிப்பட்ட விபச்சார காரியங்களையும் வந்து ஈடுபட்டு அடிமைத்தனத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ filling with the Spirit alone is not going to save you today. ஸோ ஆவியில நிறைந்திருக்கிறது மாத்திரம் வந்து நம்மளே விடுவிக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஐ நோ a man, எனக்கு வந்து ஒரு நபர் வந்து தெரியும். ஸோ அவர் வந்து ஆவியில இஸ் நாட் born again. ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் வந்து வாழவில்லை. he don't even have a Bible. வேதம் கூட வந்து அவரோட கரங்கள்ல இல்லை. don't even know Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு வந்து தெரியாது. ஸோ நாட் filled with Holy Spirit. ஸோ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை கூட பேசல, but at least managed to resist the adultery. யாருன்னு தெரியுமா?
வேதத்துல we have seen last week ஜோசப். ஜோசப்போட வாழ்க்கையில வந்து பார்க்குறப்ப இஸ் நாட் ஈவன் born again. இப்போ புதிய ஏற்பாடுல அந்நிய பாஷை வந்து அவர் வந்து தேவனுக்கு அவர் வந்து சரியா வாழ்ந்தாரு. ஆனா மேபி இஸ் நாட் ஈவன் born again. കാരണം அது பழைய ஏற்பாடுல born again பத்தி இட்ஸ் நாட் ஈவன் மென்ஷன். ஓகே, அவருக்கு வந்து வேதம் கூட வந்து அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த நாளில் வேதம் இருந்துச்சுன்னா கூட தெரியல. ஓகே, யூ டோன்ட் ஈவன் நோ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோட போதனை கூட வந்து அவர் கேட்டதில்லை. நாட் ஃபில் வித் ஹோலி ஸ்பிரிட். ஸோ அந்நிய பாஷையில் கூட வந்து அவர் பேசல. ஆனால் அவருடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா he managed to resist the adultery. இதே பாவம் தான் வந்து அவருக்கே இருந்திருக்கும். அவர் வந்து ஒரு வாலிபன். அவரோட வயசு எத்தனை? 20 தான் இருந்திருக்கும். ஐ திங்க் 20, வெரி யங். இதனால் நம்ம 20 வயசுல நம்ம இருந்தோம்னா எப்படி யோசிச்சுப்போம், என்ன பண்ணியிருப்போம் அவரோட சூழ்நிலையில் இருந்திருந்தோம்னா. அவரோட வாழ்க்கை வந்து அந்த நாளில் இந்த காரியங்கள்ல நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வேதம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தெரியும். ஸோ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவிலான நினைஞ்சிருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட அடிமட்டத்தில் மாற்றி கொண்டிருக்கோம். இந்த ஒவ்வொரு காரியமும் இல்லாம ஸோ யோசிப்பு அந்த நாளில் அவர் எல்லா காரியத்தையும் விட்டு அவரு பாவம் செய்யாம வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா எப்படியே முடிஞ்சு அவனால. So Joseph was a young 20 years old man, far away from his parents. அவரு கூட வந்து அவருடைய தகப்பனும் தாய் கூட இருந்து இல்லை. He was tempted every day. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்படிப்பட்ட சோதனை வந்து அன்னாடிக்கும் இல்லாம எப்பயாச்சும் ஒரு நாள் வரும். ஆனா அவருக்கு வந்து எப்படி இருந்துச்சு? ஸோ போத்திபாரோட மனைவி அன்னாடிக்கும் ஸோ ப்ளீஸ் கம் வித் மீ, ப்ளீஸ் கம் வித் மீ. ஸோ அனுதினமும் வந்து பிடிச்சி கூப்பிட்டு கொண்டே இருந்தார். அந்த அந்த சூழ்நிலையிலேருந்து பார்க்குறப்ப அவருடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் வந்து அவர் விழுந்திருக்கலாம். சீக்கன் ஸோ மேபி ஒரு 3 நாள் முடியாதுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் 4வது நாள் அவரே வந்து யோசிச்சிருப்பாரு, ஐயோ போத்திபாரோட மனைவி அழகா இருக்கல, எல்லா ஆஸ்தியும் வந்து இருக்க, இவ்வளோ வந்து நான் அடைஞ்சிட்டேன்னா எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிருப்பேன், நான் அடிமையாக இருக்க தேவையில்லையே. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணாரு, துண்டை காண துணியை காணன்னு சொல்லிட்டு ஓடுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு. ஆமாவா இல்லையா? எப்படியா வந்து அவரால் வந்து செய்ய முடியுது? இந்த நாளில் யோசிப்பு நம்மளுடைய காலகட்டத்தில் வந்து வளர்ந்துருந்தாருன்னா அவர் முன்னுக்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஆபாச படத்தை வந்து போட்டிருந்தோன்னா அப்போ கூட வந்து அவர் ஓடி இருப்பாரு. ஏன்? அவருக்கும் நம்மளுக்கும் வந்து என்ன வித்தியாசம்? நாளில் அவருக்கு இல்லாத காரியங்கள்லாம் நம்மளுக்கு இந்த நாள்ல இருக்கு. ஆனா வந்து அவர் வாழ்ந்த மாரி நம்மளால வாழ முடியல. Why? The question is, what make him run away from all these things? அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 39. In Genesis 39, 7-10. அந்த கதையை வந்து கொஞ்ச நேரம் வாசிப்போம். Genesis 39, 7-10. ஆதியாகமம் 39, 7-10. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி என்னோடு சயனி என்றார். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7-10. இது வந்து அந்த கதையை குறித்து வந்து போடப்பட்டிருக்கு, யோசேப்புடைய கதை. யோசேப்புடைய கதையில் வந்து நம்ம பார்க்குறப்ப அநேக காரியங்கள் வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ முதலாவது அனுதினமும் வந்து அவளுடைய அந்த முதலாளியோட போத்திபாரோடைய மனைவி அனுதினமும் வந்து அவனை வந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தான். ஆனால் வந்து அவனோட பதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாஸ்டர், மை மாஸ்டர்
என்னுடைய போத்திபார் வந்து சொல்றாரு, இந்த வீட்டுல வந்து எல்லா காரியத்தையும் வந்து கொடுத்துருக்காரு, எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்காரு, எல்லா சாவியும் வந்து கொடுத்துருக்காரு. ஆனா ஒண்ணு தவிர, அவருடைய மனைவியை தவிர. So no one is greater in this house than I am. My master has withheld nothing from me except you, because you are his wife. நீ வந்து அவரோட மனைவியா இருக்கிறதுனால உன்னை தவிர எல்லா காரியமும் வந்து எல்லா அதிகாரமும் என்னுடைய தலைவர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, how then could I do such a wicked thing and sin against God? So எல்லா காரியமும் வந்து எனக்கு இருந்தோம், நான் எப்படியா வந்து தேவனுக்கு நான் பாவம் வந்து செய்ய முடியும், தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய முடியும். அந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன சொல்லல. அதுக்கு முன்னால் வந்து யாரை குறித்து அவர் பேசுறாரு? பிஃபோர் தட் யாரை குறித்து அவர் பேசுறாரு? அவருடைய மாஸ்டர் போத்திபாரை குறித்து வந்து பேசுறாரு. ஆனா அந்த கடைசி அவரோட ஆன்சர்ல அவர் வந்து சொல்லல, how could I do such a wicked thing against my master ன்னு சொல்லல. என்னுடைய போத்திபாரை குறித்து அவர் சொல்லல. அவருடைய ஆன்சர் வந்து எப்படியா இருந்துச்சுன்னா, தேவன் சொல்றாரு. போத்திபார்னு சொல்லாம அவர் தேவன் சொல்றாரு. அப்ப அவரோட இருதயத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னா, போத்திபார் இருக்காரோ இல்லையோ, எல்லா ஆஸ்தியும் இருக்கோ இல்லையோ, தேவன் வந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா, நீங்க தொடர்ந்து நீங்க 10வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, and though she spoke to Joseph day by day after day. அதுமே எத்தனை நாட்கள் தெரியல எனக்கு, 365 நாள்ல 365 நாளும் வந்து அவன் வந்து கேட்டுக்கொண்டிருக்கா, என் கூட வந்து சைனின்னு. ஆனா அவரு பின்னால் அது என்ன போட்டிருக்குன்னா, he refused to go to bed with her or even be with her. அவரு அந்த பாவத்தை செய்கிறது மாத்திரம் இல்ல, அவ பக்கமே போலையா. இன்னைக்கு நம்மளும் வந்து அவரோட சூழ்நிலையில இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? சத்துவாரி बोलेला, दुआरी बोलेला, तीगारी स्वयंने இறங்கிரும். ஓகே, அவர் வந்து அந்த பாவமும் செய்யல, அவர் பக்கமே வந்து அவர் போகவே இல்லையா, அவருடைய வேலையை மாத்திரம் வந்து அவர் செய்து கொண்டிருந்தார். ஓகே, இதுதான் வந்து யோசேப்போட வாழ்க்கையில சில காரியங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். So today we are the same 20 years, if we are the same 20 years old man, so நம்மளும் வந்து நம்ம தகப்பன் தாயை விட்டு நம்ம தூரமா இருந்து ஒரு தனியான ஒரு வீட்டுல ஒரு கவர்ச்சியான ஒரு பெண் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் இந்த நாள்ல? அதே சூழ்நிலை நம்ம இருந்தோம். So Bible says Joseph refused. அவரு மனமே இல்லையா அவருக்கு, he refused, அப்படியே வந்து புறக்கணித்தார். அவருடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய பதில், how can you say no one here? நீ எப்படி சொல்ல முடியும் யாரா இங்க இல்லைன்னு? என்னோட தகப்பன் தாய் இங்க இல்லாமல் இருக்கலாம், போத்திபார் இங்க இல்லாமல் இருக்கலாம், ஆனா என்னோட தேவன் இங்க இருக்காரு. அதான் வந்து அவரோட பதில். இதே சூழ்நிலையில நம்மளும் வந்து கடந்து போயிருக்கலாம். இப்படி நம்மளுக்கு வந்து கோபம் வர நேரத்திலையும் நம்மளுக்கு இந்த ஆபாசமான காரியங்கள், இந்த இச்சையின் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பாவமா இருந்து வருகிற வேலையிலையும் வந்து நம்மளோட பதில் வந்து யோசிப்பு போலதான் இருக்கணும். Our response must be, even though my parents are not here, என்னோட தகப்பன் தாய் இந்த இடத்துல இல்லைன்னா கூட, என்னோட போதகர் வந்து இந்த இடத்துல இல்லைன்னா கூட, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கார். So that is how you can overcome the sin. யோசேப்போட வாழ்க்கையில இருந்த ஒரு காரியம் வந்து என்னன்னா, one quality that Joseph had, he was not filled with tongues, he was not filled with spirit, but he has the fear of God. அவனுக்கு இன்னைக்கு அந்த இந்த பாவங்களை நம்ம மேற்கொள்ள நம்மளுக்கு தகுதியா இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரே ஒரு காரியம் தான் வேணும். So we need fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது குறித்து வந்து முன்ன இருந்த சீரீஸ்ல போதகர் வந்து நம்ம கற்றுக் கொடுத்தாரு.
Okay, I just coming to emphasize. So the only way for you to overcome the sin, பாவத்தை மேற்கொள்கிற ஒரே வழி வந்து என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த சூழ்நிலை, எந்த பாவம் வந்தாலும் அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில தேவன் நம்மளோடு இருக்கிறார், தேவன் நம்மளோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த அவருக்கு பயப்படுகிற சனிகள் வந்து எப்படி பயப்படுவாங்கன்னா, இந்த செஞ்சனா சாமி கண்ணை குத்திரும், அந்த பயத்தை குறித்து சொல்ல. ஸோ நான் எப்படியா வந்து யோசிப் வந்து சொன்னான்னா, நீ எப்படியா சொல்ல முடியும், ஸோ என் தேவனை நான் மிகவும் நேசிக்கிறேன், நான் எப்படியா இந்த பாவத்தை செய்ய முடியும், அப்படியே வந்து போனோம்னா கண்டிப்பா இந்த பாவத்தை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். இதுக்கு வந்து நம்ம வேதத்தை அறிந்திருக்கணும்னு இல்லை, நம்ம ஆவியில நிரப்பப்பட்டிருக்கணும்னு இல்லை. தேவனோட பிரசங்கத்தை நம்ம நேசித்து அவரை வந்து நம்ம மிகவும் நேசிச்சோம்னா நம்ம இந்த பாவத்தை வந்து மேற்கொள்ள முடியும். ஓகே, ஸோ இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஓகே, ஐசையா 11:2. இது வந்து எப்போதும் அனுதினமும் நம்ம மாடல் ப்ரேயர்ல நம்ம வாசிப்போம். I'm just emphasizing whatever we have learned. Okay, Isaiah 11:2. Okay, ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதெல்லாம் வந்து எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார வராங்களோ இது எல்லாமே வந்து உள்ளுக்கு வந்துருச்சு. You need to activate it. உங்க வாழ்க்கையில இந்த காரியத்தை ஆரம்பிக்கணும். The spirit of fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க வேண்டும். எப்படியா வந்து யோசிப்புக்கு அந்த ஆவி வந்து இருந்துச்சோ, மேபி அவருக்கு வந்து அந்நிய பாஷை வந்து பேசாம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி வந்து யோசிப்பு மேல இருந்துச்சு. இதே ஆவியை தான் வந்து நம்மளும் வந்து இந்த நாள்ல கேட்க வேண்டும். நம்மக்குள்ளார இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆரம்பிக்க வேண்டும். We need to activate. So we need to activate in order for the spirit of fear of the Lord to activate in our life. Okay. So speaking in tongues is not the beginning of wisdom. So வசனம் வந்து அப்படியே சொல்லல, அந்நிய பாஷை பேசினா உங்க ஞானத்தை ஆரம்பம் சொல்லல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். ஓகே, இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Spirit that makes me reverence God when I am tempted to get angry, tempted to do adultery, tempted to commit secret sins. ஓகே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, எப்ப வந்து உங்களுக்கு கோபம் வருகிறதோ, எப்ப உங்களுக்கு இச்சை வந்து வருகிறதோ, எப்ப வந்து ஒரு அந்தரங்க பாவத்தை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை வருகிறதோ, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியானவர் உங்களுக்கு வந்து தேவ பயத்தை கொடுப்பார். என்ன செஞ்சாலும் நான் தேவனு மனசை வந்து புண்படுத்திடக்கூடாது, அதனால வந்து நான் செய்ய மாட்டேன், தேவனை மிகவும் நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து மாட்டிக்கொண்டிருந்தோம்னா, ஸோ மேபி we are getting too much angry today. ஸோ ரொம்ப கோவப்படுகிறோம், கோபத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, இச்சையை கட்டுப்படுத்தவே முடியல, ஸோ நம்ம அந்தரங்க பாவத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, யாருக்குமே வந்து சொல்லவும் முடியல. ஆனா இதுல வந்து நான் மாட்டிக்கொண்டிருப்பேன். ஸோ நான் தேவனை நேசிக்கிறேன், என்ன செய்ய முடியலன்னா God is answering you today. ஸோ யாருக்கு வந்து நான் இந்த செய்தி வந்து பேசணும்னு தெரியல, ஆனா God asked me to tell this, so I am telling. So if you are stuck with this kind of sin, so spirit of fear of God must be activated in your life. Okay, so அப்போ வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ், உங்களோட பதில் வந்து எப்படியா இருக்குன்னா யோசிப்பை போல மாறும். எப்படியா நான் இந்த காரியத்தை செய்ய முடியும், என் தேவன் வந்து இங்க இருக்கிறாரு, ஸோ தேவனுக்கு நான் பயந்த ஜீவியத்தை வாழணும்னு சொல். அதனால தான் நீங்க எங்க வந்து போட்டா கூட அவரால் வாழ முடிஞ்சு. ஸோ குழியில போட்டாலும் சரி, அவங்க தகப்பனோட வீட்டுல இருந்தாலும் சரி, போத்திபாரோட வீட்டுல இருந்தாலும் சரி, ஜெயில இருந்தாலும் சரி, பாரோவுடைய அரண்மனையில் இருந்தாலும் சரி, உயர்வுலையும் தாழ்வுலையும் வந்து அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து அவரோட இருந்துச்சு. அதனாலதான் வந்து தேவன் அவரை உயர்த்தினார். இந்த நாள்ல ஏன் வந்து தேவன் நம்மளை வந்து உயர்த்த முடியலன்னா, இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியத்துல வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். So we lose the greater blessing because we are stuck with all these small things. இந்த சிறு சிறு காரியத்தை நம்ம இந்த நாள்ல மேற்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:5.
எந்த காரியத்தை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாய் மாற்றுவார். சரி, எந்தெந்த காரியத்தை வந்து நம்ம ரகசியமா செய்து கொண்டிருக்கோமோ, இருள்ல செய்து கொண்டிருக்கோமோ, அது வந்து தேவன் வந்து வெளிச்சம் போட்டு காமிப்பார். இந்த மாதிரி எல்சிடி ஸ்கிரீன்ல போட்டா எப்படி இருக்கும் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைய, அப்படிதான் வந்து கடைசி நாட்கள்ல இருந்து இருக்கும்னு வசனம் சொல்லு, நான் சொல்ல. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. இருதயத்துல நம்ம யோசித்த காரியத்தை வெளிப்படுத்துவாராம். ஓகே, அப்பப்ப அந்த நேரத்துல அவனுடைய புகழ்ச்சி தேவனிலிருந்து உண்டாகும். இதுதான் வந்து 1 கொரிந்தியர் 4:5, 1 கொரிந்தியர் 4:5 இஸ் மென்ஷனிங் திஸ். என்னென்ன காரியங்கள் மறைந்து இருக்கோ அதெல்லாம் வந்து வெளிச்சமாய் மாற்றுவாராம். இருள்ல செய்த காரியங்களை வெளிச்சமாய் மாற்றுவாராம். இருதயத்துல இருக்கிற காரியங்களே அவர் வெளிச்சமாய் மாற்றுவாராம். நம்ம செய்த காரியங்களை வந்து போட்டு காமிக்கிறது இல்லை, உலகம் வந்து அது செய்யும். So the world will do that. So the world will நம்மள வந்து புகழ்ச்சியாக்கும், நம்ம செய்த காரியங்களை வைத்து உலகம் வந்து நம்மள நியாயத்திருக்கும், நம்மள வந்து புகழ்ச்சியை வந்து கொடுக்கும். ஆனா தேவனுடைய வசனம் வந்து என்ன சொல்லுகிறா, தேவனுடைய எல்லா எண்ணங்களும் வந்து நம்ம அந்தரங்கத்துல செய்கிற காரியங்கள், நம்மளுடைய இருதயத்தின் நோக்கங்கள் தான் வந்து தேவன் வந்து ஆராய்ந்து பார்க்கிறார். Okay, so two things will be weighted and brought to light. Okay, முதலாவது இருள்ல இருக்கிற காரியங்கள், இரண்டாவது நம்மளுடைய இருதயத்தின் ஒவ்வொரு நோக்கங்கள். அப்ப என்ன வந்து தேவன் வந்து சொல்லுகிறாருன்னா, I will judge the way he spoke to his wife when nobody in the house. உதாரணம், ஸோ வீட்டில் வந்து யாருமே இல்லாதப்ப ஒரு கணவன் வந்து மனைவிட்ட எப்படியா கோபமாய் பேசுகிறார், அதுதான் வந்து தேவன் நியாயந்திருப்பாரா. அதே போல I will judge the anger she had towards the husband. இது வந்து ஒரு உதாரணம். ஸோ கணவன் மேல அவன் வைத்திருக்கிற ஒரு அந்தரங்க கோபம், அதுதான் தேவன் நியாயம் தீர்ப்பாராம். ஓகே, I will just judge what runs in his mind when he lied alone in his bed. ஸோ கட்டில வந்து தனியா வந்து படுத்துக்கிறப்ப என்னத்தை யோசிச்சு கொண்டிருக்கான், அதுதான் தேவன் நியாயம் தீர்ப்பாராம். இதெல்லாம் உதாரணங்கள். I will just judge what is the motive of her heart when she helped that man. அந்த நபருக்கு வந்து உதவி செய்யறப்ப அந்த மனுஷியோட நோக்கம் என்ன, மனுஷனோட நோக்கம் என்ன, அதுதான் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஓகே, நம்ம கையில செய்கிற காரியங்களே வந்து இல்லை. ஸோ வாட் அபவுட் த அவுட்வர்ட் திங்ஸ், நோ நீட் ஃபார் தம். ஓகே, ஸோ தேவன் நம்ம வெளியில செய்கிற காரியத்தை அவர் வந்து முக்கியத்துவம் படுத்துறதே இல்லை. கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். மத்தேயு 23:25. ஸோ பரிசேயர்களும் சதுசேயர்கள் குறித்தும் தேவன் வந்து என்ன சொல்லுகிறார், அதுல நான் வந்து ஆரம்பித்தேன், அதுல வந்து நான் முடிக்கிறேன். மத்தேயு 23:25, Matthew 23:25. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரத்தை நீங்க வெளிப்புறத்துல சுத்தமாக்கி ஆனா வந்து உள்ளுக்கு வந்து என்ன இருக்குன்னா கிரீட், கொள்ளையினாலும் அநீதியினாலும் வந்து நிறைந்திருக்கான். 26 குருடனான பரிசேயனே, இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கு வந்து என்ன சொல்லுகிறான்னா, முதலாவது உள்ளுக்கு இருக்கிற பகுதி வந்து நீ சுத்தமாக்கு, வெளியில இருக்கிறது வந்து தானாவே சுத்தமாயிருமா. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே, மத்தேயு 23:25. So Jesus is mentioning this in Matthew 23:25. Just clean the inside, automatically the outside will be clean. இது இப்போ வந்து உதாரணம் சொன்னேன், கோபத்தை குறித்து நான் சொன்னேன். எப்போ வந்து உங்களோட கோபத்தை நீங்க தேவனோட சமூகத்துல நீங்க தூக்கி போடுறீங்களோ, கொலை செய்யற அந்த ஆசையை உங்களுக்கு போயிடும். இன்னைக்கு நீங்க நானும் போதுகிற வந்து இதுக்கு போனோம், புதுசா கொரெக்ஷனல். ஸோ அங்கே போயிட்டு அந்த கைதிகிட்ட வந்து பேசுறப்ப, ஏன் வந்து இப்படி இந்த பாவத்தை செஞ்சேன், ஏன் செஞ்சேன்னு எனக்கே தெரியல, திடீர்னு கோவம் வச்சு திடீர்னு எடுத்து கத்தி எடுத்து குத்திட்டேன், வாழ்க்கையே போச்சு. 20 வயசு 25 வயசு,
அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, அது மாதிரி. ஸோ அநேக பாவங்கள் இந்த நாள் ஏன் வந்து நடக்குதுன்னா, காரணம் அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த கோபத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தாம வைத்தனால அது வந்து வெளியரங்கமாய் மாறுகிறது. எப்ப அந்த கோபத்தை நம்ம தூக்கி போடுறோமோ வெளியில இருக்கிற காரியங்கள் அதே தானா நின்றுமா. இதுதான் வசனம் வந்து சொல்லுகிறது. ஓகே, அதே போல எப்ப விபச்சாரமான ஒரு காரியம், ஆபாசமான காரியங்கள் நம்ம இருதயத்துல நம்ம தூக்கி போடுறோமோ, நம்ம கண்ணுனால இச்சையை வந்து பார்க்க மாட்டோம், கையினால இச்சையான காரியங்களை செய்ய மாட்டோம். இதுதான் வந்து யோசேப்போட வாழ்க்கையில அவர் வந்து செய்தார். இது வந்து நம்ம அவருக்கு வந்து மேபி பைபிள் வந்து இல்லாமல் இருந்திருக்கான் யோசேப்போட காலத்துல. ஆனா அவருக்கு சத்தியம் வந்து அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்மளோட கையில வந்து வேதாகமம் இருக்கு, ஆனா நம்ம சத்தியத்தை அறியாமல் இருக்கும். இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். Okay, so that is the reason why God don't judge what we did. Okay, அதனால தான் நம்ம கையினால நம்ம வெளியரங்கமா செய்த காரியங்களே தேவன் அவர் முக்கியத்துவம் படுத்துறது இல்லை, ஆனா உள்ளான காரியங்களே அவர் முக்கியத்துவம் படுத்துகிறார். இதனால பிசாசு வந்து நம்மள வந்து என்ன பண்ணுகிறதுனா அநேக காரியங்களை யோசிக்க வைக்குது. அதனால தான் நம்ம பாவத்துல விழுகிறோம். ஸோ இந்த ஆபாசமான காரியங்கள், கோபமான காரியங்களும், நம்மளோட சிந்தையில ஓடுகிற அநேக காரியங்கள் நம்ம கண்களை மூடி நம்ம அது குறித்து யோசிக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட வாழ்க்கையில இருந்து வர ஆரம்பிக்கிறது. We start to come inside our இது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், கண்களை மூடி நல்ல காரியங்களை யோசிக்க ஆரம்பிப்போம். So we start to imagine good thing. ஸோ பைபிள்ல அநேக நல்ல காரியங்கள் இருக்கு, ஆனா நல்ல காரியங்களெல்லாம் விட்டுட்டு கெட்ட காரியத்தை தான் வந்து நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கோம். நல்ல காரியம் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் 5 வருஷத்துல, 2 வருஷத்துல, 3 வருஷத்துல, 5 மாசத்துல, 6 மாசத்துல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. இன்னும் ஒண்ணுன்னு நீங்க முக்கியமா வந்து யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் வந்து என்னன்னா, நீங்க வந்து மரித்து இல்லாட்டினா வந்து இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து வந்தா, இயேசு கிறிஸ்து கண்களை மூடி நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல உட்காந்துருக்கா, அவர் நீதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸோ அவர் முன்பா வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க. ஸோ கூட்டிட்டு போயிட்டு முன்னுக்கு வந்து வைக்கிறப்ப ஸோ உங்களோட அந்தரங்கமான வாழ்க்கை, ஸோ இருளில் செய்த 2 காரியம் வந்து போட்டுருச்சுல, இருளில் செய்த ஒவ்வொரு காரியங்களும் எல்சிடி ஸ்கிரீன்ல வந்து போடுறாங்க. எல்லாமே வந்து பாக்குறாங்க. அப்பா அம்மாலாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. நீங்க வந்து என்ன யோசிச்ச காரியங்கள், என்னென்ன காரியங்கள், உங்க இருதயத்துல யோசிச்ச காரியங்கள், நீங்க செய்த காரியங்கள், எல்லா காரியமும் வந்து எல்சிடி வந்து போடுறப்ப போட்டோன்னே தீர்ப்பு நேரத்துல தேவன் பார்த்து, ஓகே நீ செய்தது வந்து எல்லாமே வந்து நீ நல்லதா செய்திருக்க, ஸோ நீ பரலோக ராஜ்யத்துக்கு நீ உட்பிரவேசின்னு வந்து சொல்லுவாரா, இல்லாட்டினா எரி நரகத்துக்கு வந்து நம்ம போவோமா? இது நீங்க அனுதினமும் நீங்க உட்காந்து நீங்க யோசிக்க வேண்டிய காரியம். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துல நீங்க உட்காந்து யோசிக்க, ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா உங்களோட நியாய தீர்ப்பு இப்ப இருந்துச்சுன்னா நான் பாஸ் ஆகுவேனா, ஃபெயில் ஆயிடுவேனா? ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து உங்களை வந்து பார்த்து உண்மையும் உத்தமுள்ள உரையகாரனே உட்பிரவேசின்னு வந்து சொல்லுவாரா, இல்லைன்னா எரி நரகத்துக்கு நம்ம தள்ளி விடுவாரா? அனுதினமும் நீங்க செக் அண்ட் பேலன்ஸ் நீங்க செஞ்சே ஆகணும். ஓகே, இது வந்து ஒரு நடைமுறைக்கு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். God don't recall our past. ஸோ எப்போ வந்து தேவனுக்கு முன்பாய் நம்ம அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாய் நம்ம போய் ஆண்டவரே இந்த பாவம் இது வரைக்கும் நான் ஆண்டவர் அறிந்த நாட்கள்லேருந்து அதுக்கு முன்பாகவும் வந்து இத்தனை ஆண்டுகள் எவ்வளவு பாவம் வந்து நான் செய்திருக்கேன், என் தயவாய் மன்னியும் சொல்லிட்டு உண்மையாக தேவன் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிற வேலையில தேவன் அந்த காரியத்தை இயேசுவின் ரத்தத்தினால வந்து அவர் மன்னிக்கிறார். அதை குறித்து அவர் மறுபடியும் யோசிக்க போறது இல்லை. இப்போ வந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்களே குறித்து நம்ம கரிசனையாய் நம்ம தேவனுக்கு முன்பாய் நம்ம சரிப்படுத்த ஆரம்பிக்கணும். Check daily what Jesus is giving verdict about our life. அனுதினமும் இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து என்ன தீர்ப்பு வந்து கொடுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிக்க வேணும். Are we accepted or we are thrown to hellfire? ஸோ நம்ம தேவன் வந்து அங்கீகரிக்கிறாரா, பரலோக ராஜ்யத்துல உட்பிரவேசிக்க சொல்றாரா, இல்லாட்டினா எரி நரகத்துக்கு தள்ளி விடுறாரா? Calibrate our motive of our life not to seek man's approval and fulfilling our own desire. ஸோ மனுஷர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழாத படிக்கு, ஸோ நம்மளோட சொந்த பாவத்துக்கு நம்ம வந்து இச்சைக்கு நம்ம வாழாத படிக்கு, ஸோ தேவன் அவருடைய சிங்காசனத்திலேருந்து
நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தரத்துக்கு நம்மளை வந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் வந்து இந்த நாளில் தேவன் நம்மளோடு வந்து பேசுகிறார். செய்தியின் தலைப்பு இன்னர் லைஃப் இன் ஃபெலோஷிப். ஸோ ஐக்கியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஐக்கியத்தில் மிகவும் முக்கியமான இந்த 2 காரியங்கள். ஏன் வந்து இந்த 2 காரியங்களும் மிகவும் முக்கியம்னா, காரணம் இது வந்து நம்மளை எரி நரகத்துக்கு நம்மளை தள்ளறதுக்கு இட் இஸ் பொட்டென்ஷியல். இதுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இதை நம்ம சரிப்படுத்துவோம். தேவன் நம்மளோடு பேசியிருப்பான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன்.